வணக்கம். இன்னைக்கு நாம ம், ஒரு ஆழமான பயணத்துக்கு போக போறோம். தெய்வீக காதலோட உச்சத்துல ஆரம்பிச்சு, நம்ம அன்றாட வாழ்க்கையோட குழப்பங்கள், கடமைகள் வழியா போயி, கடைசியா ஞானம், துறவுனா என்னன்னு பார்க்க போறோம். உங்களுடைய கேள்விகள் தான் இந்த பயணத்துக்கே வழிகாட்டி. சரி, வாங்க உள்ள போலாம். முதல் நிறுத்தம் காதல். தெய்வீக காதலுக்கும் நம்ம உலகியல் காதலுக்கும் என்னதான் வித்தியாசம்? நலன் தமயந்தி கதையிலிருந்து இந்த கேள்வி ஆரம்பிக்குது. ஆமா, இது ஒரு மிக ஆழமான ஒப்பீடு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நலன் தமயந்தியோட நிபந்தனையற்ற அன்பு. அது இந்த உலகத்துல அன்போட ஒரு உச்சபட்ச உதாரணம். இன்னொரு பக்கம் கிருஷ்ணரோட லீலைகள். ரெண்டுமே காதல் தான். ஆனா ஒரு வைஷ்ணவரோட இதயத்துல ஏன் ஒரு தேடல், ஒரு வெற்றிடம் இருக்குன்னு ஒரு கேள்வி வந்திருக்கு. கரெக்ட். நலன் தமயந்தி கதை மனச உருக்கும். அவங்க அன்பு ரொம்ப தூய்மையானது. அப்படி இருந்தும் அது ஏன் பத்தல? ஒரு கதையை கேட்கறதுக்கும் கிருஷ்ணரோட லீலைகளை கேட்கறதுக்கும் அப்படி என்ன பெரிய வித்தியாசம்? முக்கியமான வித்தியாசம் இதுதான். அதாவது நலன் தமயந்தி கதையில நாம ஒரு பார்வையாளரா மட்டுமே இருக்க முடியும். அந்த காவியத்தை ரசிக்கலாம், அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகலாம். ஆனா அந்த லீலையில நம்ம ஒரு கேரக்டரா மாற முடியாது. ஓ, அதுதான் விஷயமா? அதாவது நம்ம ஒரு சினிமா பார்க்குறோம், அதுல வர்ற கேரக்டர்களுக்காக அழறோம், சிரிக்கிறோம். ஆனா படம் முடிஞ்சதும் நாம தான். அந்த கதை முடிஞ்சிடுது. அது மாதிரிங்களா? மிக சரியான ஒப்பீடு. ஆனா ராதாகிருஷ்ணரோட லீலைகள்ல ஒரு ஜீவாத்மா பார்வையாளரா மட்டும் இல்ல, தன்னோட ஆன்மீக அடையாளத்தை முழுசா உணர்ந்து அந்த லீலையில ஒரு கோபியா இல்ல கிருஷ்ணரோட நண்பனா நேரடியா பங்கேற்க முடியும். இது வெறும் கதையை கேட்கறதில்ல, கதையோட ஒரு பகுதியாவே மாறிடுறது. இந்த பங்கேற்புக்கான வாய்ப்பு தான் அந்த வெற்றிடத்தை நிரப்பும். ஒரு நிமிஷம். பங்கேற்பு சாத்தியம்னா அந்த லீலைகள்ல வர்ற பிரிவும் வலியும் கூடவா? கிருஷ்ணர் கோபியர்களை பிரிஞ்சு போனதை படிக்கும்போது அது ஒரு பெரிய வலியா தெரியுது. அந்த வலியும் நாம அனுபவிக்கணுமா? இதுதான் ரொம்ப குழப்பமா இருக்கு. இங்கதான் நம்ம உலகியல் கண்ணோட்டத்தை கொஞ்சம் மாத்திக்கணும். ஆன்மீக தலத்துல நாம வலி பிரிவுன்னு சொல்ற விஷயங்கள் உண்மையில பெரிய ஆனந்தத்துக்கான காரணங்களா இருக்கு. அது இந்த உலகத்துல நாம அனுபவிக்கிற வலி மாதிரி கிடையாது. பிரிவுல எப்படி ஆனந்தம் இருக்க முடியும்? இது கேட்கறதுக்கே ஒரு மாதிரி முரணா இருக்கு. இது ஒரு நல்ல சினிமா பார்த்து முடிச்சதும் அதோட தாக்கம் மனசுல தங்கி ஒரு விதமான சோகத்தையும் சந்தோஷத்தையும் ஒன்னா கொடுக்கற மாதிரி இருக்குமா எனக்கு? இது சரியா புரியல. நீங்க ரொம்ப பக்கத்துல வர்றீங்க. ஆனா இது அதை விடவும் ஆழமானது. ஸ்ரீமத் பாகவதத்துல நாவிந்தன் பவவேதானம்னு சொல்லுது. அதாவது கோபியர்கள் ஒருபோதும் பௌதிக உலகியல் வேதனைகளை அனுபவிக்கல. ஆச்சாரியர் ஸ்ரீல பலதேவ வித்யாபூஷணர் விரகானந்தா சுவாத நிர்பரோ அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு. அதுக்கு அர்த்தம் பிரிவின் ஆனந்தத்தை முழுமையா அனுபவிக்கிறது. பிரிவின் ஆனந்தம், இந்த வார்த்தையே எனக்கு புதுசா இருக்கு. நம்ம அனுபவத்துல பிரிவுனா வலி, இழப்பு அப்படிதானே? நீங்க சொல்றது ஒரு கம்ப்ளீட்லி வேற ஒரு உணர்ச்சி நிலையா? இல்ல அதே வலிதான், ஆனா அதை அனுபவிக்கிற விதம் தெய்வீகமானதா? இது ஒரு முற்றிலும் வேற உணர்ச்சி நிலை. உதாரணத்துக்கு, நல்ல பசியோட இருக்கும்போது உங்களுக்கு பிடிச்ச சாப்பாட்ட பார்த்தா அந்த நொடியில பசியோட வேதனை ஒரு விதமான எதிர்பார்ப்பு கலந்த ஆனந்தமா மாறும் இல்லையா? சாப்பாடு கிடைக்கிறதுல தாமதம் அந்த சாப்பாட்டு மேல உங்க ஏக்கத்தை அதிகமாக்கி அதை சாப்பிடும்போது கிடைக்கிற இன்பத்தை பல மடங்கு பெருக்கும். அதுபோல கிருஷ்ணரை பிரிஞ்சிருக்கிற ஒவ்வொரு நொடியும் கோபியர்களோட அன்பு அதிகமாக்குது. அந்த பிரிவே திரும்ப கிருஷ்ணரை சந்திக்கும் போது ஏற்படுற ஆனந்தத்தை உச்சத்துக்கு கொண்டு போகுது. இது ஒரு தெய்வீக லீலை. அப்படியா? சரி, ராதையோட அன்பு தான் இந்த லீலைகளோட மையம், அதுதான் உன்னதமானதுன்னு சொல்றோம். ஆனா பலருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. ஸ்ரீமத் பாகவதம் மாதிரி ஒரு முக்கியமான நூல்ல அவங்க பேரு ஏன் ஒரு தடவை கூட வெளிப்படையா வரல? இதுக்கு பல ஆழமான காரணங்கள் சொல்றாங்க. ஒரு காரணம் பக்தி சார்ந்தது. ராதை பாகவதத்தை சொல்ற ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமியோட குரு. அதனால மரியாதையின் காரணமா அவர் குருவோட பேரை நேரடியா உச்சரிக்க விரும்பல. இன்னொரு கருத்து என்னன்னா, ஒருவேளை அவர் ராதான்னு உச்சரிச்சிருந்தா அந்த பேரோட சக்தியால அவர் பரவச நிலையில ஆழ்ந்து பாகவதத்தை தொடர்ந்து சொல்ல முடியாம போயிருக்கோம். சரி, இது ரெண்டுமே பக்தி சார்ந்த விளக்கங்கள். வேற ஏதாவது தத்துவார்த்தமான காரணம் இருக்கா? இருக்கு. ஒரு ஆழமான காரணம் இதுதான். கோபியர்களோட செயல்கள், குறிப்பா ராதையோட அன்பு இந்த உலகத்தோட சமூக கட்டுப்பாடுகளுக்கு அப்பாற்பட்டது. அவங்க திருமணமானவ பெண்கள், ஆனா கிருஷ்ணர்கிட்ட நிபந்தனையற்ற அன்பு வச்சிருந்தாங்க. இந்த உன்னதமான நிலைய நம்ம உலகியல் கண்ணோட்டத்தோட பாக்குற சாதாரண மக்கள் தப்பா புரிஞ்சுக்க வாய்ப்பிருக்கு. அவங்களுக்கு எதிரா அபராதம் செய்யக்கூட வாய்ப்பிருக்கு.
ஓ, அப்போ சில சமயம் ஒரு விஷயத்தோட புனிதத்தை பாதுகாக்க அதை வெளிப்படையா சொல்லாம மறைக்கிறது கூட ஒரு வழிங்கிறீங்க. இது ஒரு ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் சைலன்ஸ் மாதிரி. அந்த உன்னத நிலையை தவறான விமர்சனங்கள்ல இருந்து காப்பாத்த வியாசதேவர் அப்படி செஞ்சிருக்கலாம். இது ஒரு புது கோணமா இருக்கு. சரி, தெய்வீக அன்போட உச்சத்தை பத்தி பேசணும். இப்போ கொஞ்சம் நம்ம அன்றாட போராட்டங்களுக்கு வருவோம். மனசை கட்டுப்படுத்துறத பத்தி ஒரு கேள்வி. என் ஜாதகப்படி கிரகங்கள் சரியில்லை, அதனால என் மனசு அலைப்பாயுது, என்னால ஆன்மீகத்துல முன்னேற முடியுமான்னு கேக்குறாங்க. இது நம்மள பல பேர் மனசுல இருக்கிற கேள்வி. நிச்சயம் முடியும். பகவத்கீதையில அர்ஜுனனே இந்த கேள்வியை கேக்குறான். மனசு காத்து மாதிரி கண்ட்ரோல் பண்ணவே முடியாதுன்னு சொல்றான். அதுக்கு கிருஷ்ணர் அபியாசம், அதாவது தொடர்ச்சியான பயிற்சி, அப்புறம் வைராகியம், அதாவது பற்றின்மை, இது மூலமா மனசை கட்டுப்படுத்தலாம்னு சொல்றாரு. பயிற்சி, பற்றின்மை. கீதையில் இதை படிக்கும்போது ரொம்ப ஈஸியா தெரியுது. ஆனா காலையில அலாரம் அடிக்கும்போது அந்த பற்றின்மை பெட்ட விட்டு மட்டும் வரமாட்டேங்குது. இந்த தத்துவத்தை நம்மள மாதிரி சாதாரண மக்கள் எப்படி ஆரம்பிக்கிறது? நீங்க சொல்றது சரிதான். தியான யோகியோட பாதை ரொம்ப கஷ்டமானது. ஆனா பக்தி யோகியோட பாதை வேற மாதிரி. இங்க நம்ம மனசோட சண்டை போடுறதில்ல. அதுக்கு பதிலா மனசுக்கு அதை விட பெட்டரான ஒன்ன கொடுக்கறோம். கிருஷ்ணரோட அழகான வடிவம், அவரோட குணங்கள், அவரோட லீலைகள், இதுல மனசை ஈடுபடுத்தும்போது அது ஆட்டோமேட்டிக்கா அட்ராக்ட் ஆயிடும். இது நம்ம சுய முயற்சி மட்டும் இல்ல, கிருஷ்ணரோட நாமத்தோட சக்தியாலையும் அவரோட கதைகளோட ஈர்ப்பாலையும் நடக்குது. அதாவது ஒரு குழந்தைகிட்ட இருந்து ஆபத்தான ஒரு பொருளை பிடுங்கிறதுக்கு பதிலா அதை விட அழகான ஒரு பொம்மையை கொடுக்கற மாதிரிங்களா? அருமையான உதாரணம் அதுதான். பக்தி ரசாமிருத சிந்துல ஒரு ஸ்லோகம் வருது, ருச்சிம் உத்வஹாதஸ் தத்ர ஜனஸ்ய பஜனே ஹரே. அதோட அர்த்தம் என்னன்னா, ஹரியோட பஜனையில உண்மையான ருசி வந்துடுச்சுன்னா புலனின்ப பொருட்கள் மேல இருக்கிற ரொம்ப கடுமையான பற்றுதல் கூட தவிடுபொடி ஆயிடும். மனசு தானா கிருஷ்ணர்கிட்ட நின்னுடும். சரி, என் சொந்த மனசை கண்ட்ரோல் பண்றதே ஒரு பெரிய சேலஞ்ச். ஆனா என் குடும்பத்தோட எதிர்பார்ப்புகளை சமாளிக்கிறது அதை விட பெரிய சேலஞ்ச். பரமதர்மம், அதாவது பகவானுக்கான நம்ம கடமையை செய்யும்போது குடும்பத்தோட நிதி, உணர்ச்சி தேவைகளை புறக்கணிக்கலாமா? இது பலரையும் குழப்புற ஒரு விஷயம். எடுத்துக்கிறோங்கிறதுக்காக மத்த கடமைகளை தூக்கி எறிஞ்சிடணும்னு அர்த்தம் இல்ல. பகவத்கீதையில கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, ஞானிகள் கூட லோக சங்கிரகம், அதாவது சமூக குடும்ப மரபுகளை பாதுகாக்க தங்களோட கடமைகளை செய்யணும். இல்லனா அடுத்த தலைமுறைக்கு நாம ஒரு தப்பான முன்னுதாரணமா ஆகிடுவோம். பக்தி பண்றேன்னு சொல்லிட்டு பொறுப்புகளை தட்டி கழிக்கிறது சரியான அணுகுமுறை கிடையாது. ஆனா சில சமயம் குடும்பச் சூழல் பக்தி பண்றதுக்கு ரொம்ப தடையா இருக்குதே, அப்ப என்ன பண்றது? தன்னிச்சையா ஒரு முடிவு எடுக்கலாமா? அது மாதிரி தீவிரமான சூழல்ல ஒருத்தர் தன்னிச்சையா முடிவெடுக்கிறது ரொம்ப ஆபத்தானது. அங்கதான் ஒரு குருவோட வழிகாட்டுதல் தேவைப்படுது. தன்னோட குரு கிட்ட நிலைமைய விளக்கி அவர்கிட்ட ஆலோசனை கேட்டு அடுத்த கட்டத்துக்கு போகணும். இது ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட சூழலை பொறுத்து மாறும். குடும்ப வாழ்க்கை பக்திக்கு தடையா இருந்தா குரு கிட்ட கேட்கணும்னு சொல்றீங்க. ஆனா இங்க தான் பலருக்கும் ஒரு சிக்கல் வருது. ஒரு உண்மையான குருவை எப்படி அடையாளம் காண்றது? நாம தேடுனா கிடைப்பாரா, இல்ல அவர் நம்மள தேடி வருவாரா? சைத்தன்ய சரிதாமிருதம் சொல்லுது, கிருஷ்ண தத் பக்த கிருபயாயேக லப்யம். அதாவது கிருஷ்ணரோட அல்லது அவரோட பக்தரோட கருணையால மட்டும்தான் ஒருத்தருக்கு உண்மையான குருவும் பக்தி பாதையும் கிடைக்கும். பகவான் ஒரு குருவை நம்ம வாழ்க்கையில அனுப்ப முடிவு பண்ணிட்டா மத்த எல்லா விஷயங்களும் தானா அமைஞ்சிடும். இது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா நடைமுறையில சுல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு உட்கார்ந்திருந்தா போதுமா? சரியான குருவை தேடி முயற்சி பண்ண வேண்டாமா? சோம்பேறித்தனத்துக்கும் நம்பிக்கைக்கும் உள்ள கோடு இங்க ரொம்ப மெல்லிசா தெரியுதே. உங்க கேள்வி நியாயமானது. பிரார்த்தனை பண்றதுன்றது செயலற்ற இருக்கிறது இல்ல, அது ஒரு தீவிரமான செயல். நாம உண்மையான ஏக்கத்தோட பிரார்த்தனை பண்ணும்போது சரியான ஆட்களை சந்திக்கிறதுக்கும், சரியான புத்தகங்களை படிக்கிறதுக்கும், சரியான இடங்களுக்கு போறதுக்கும் பகவான் உள்ளிருந்தே நமக்கு உத்வேகம் கொடுப்பாரு. ஆனா நம்ம சொந்த ஸ்கேல வச்சு இவர் பெரியவரா, அவருக்கு எவ்ளோ சீடர்கள் இருக்காங்கன்னு எல்லாம் கணக்கு போட்டு ஒரு குருவை தேர்ந்தெடுக்க முயற்சி பண்ணா நாம ஏமாந்து போறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். உண்மையான தேடலோட கூடிய பிரார்த்தனை தான் பாதுகாப்பான வழி. இது ஒரு பெரிய தெளிவு கொடுக்குது. நம்ம பயணத்தோட அடுத்த கட்டத்துக்கு, அதாவது துறவு மற்றும் ஞானம் பகுதிக்கு வருவோம். பொதுவா துறவுனாலே காவி உடை, இமயமலை எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடுறதுன்னு தான் ஒரு பிம்பம் இருக்கு. ஆனா இங்க யுக்த வைராக்கியம் பத்தி ஒரு கேள்வி வந்திருக்கு. அதோட உண்மையான அர்த்தம் என்ன? ஆமா, நீங்க சொல்றது யுக்த வைராகியம். ஸ்ரீல ரூப கோஸ்வாமி இதுக்கு ஒரு அற்புதமான வரையறை கொடுக்கறாரு. அனாசக்தஸ்ய விஷயான்கிற ஸ்லோகத்துல
புலனின்ப பொருட்கள் மேல பற்றுதல் இல்லாம அதே சமயம் அத கிருஷ்ணரோட சேவைக்கு தேவையான அளவுக்கு ஏத்துக்கிறது தான் யுக்த வைராகியம்னு சொல்றாரு. நான் எப்பவும் துறவுனா எல்லாத்தையும் விட்டுடுறதுன்னு தான் நினைச்சிருந்தேன். ஆனா நீங்க சொல்ற யுக்த வைராக்கியம்ங்கிறது பொருளை விட்டு ஓடாம அதோட நோக்கத்தை மாத்திர மாதிரி இருக்கு. இது ஒரு புரட்சிகரமான சிந்தனை. இதுக்கு ஒரு பிராக்டிக்கல் உதாரணம் சொல்ல முடியுமா? நிச்சயமா. உங்ககிட்ட ஒரு நவீன ஸ்மார்ட் போன் இருக்குன்னு வச்சுப்போம். அதை வெறும் பொழுதுபோக்குக்கும் தேவையில்லாத விஷயங்களை பார்க்கறதுக்கும் பயன்படுத்தினா அது பந்தத்தை ஏற்படுத்துது. இது மாயை அப்படின்னு சொல்லி அது உடைச்செறிஞ்சா அது பல்க வைராகியம், அதாவது பயனற்ற துறவு. ஆனா அதே ஸ்மார்ட் போனை பயன்படுத்தி ஆன்மீக சொற்பொழிவுகளை கேட்கறதுக்கும் பக்தர்களோட தொடர்புல இருக்கிறதுக்கும் இறைவனோட சேவைகளை ஒருங்கிணைக்கிறதுக்கும் பயன்படுத்தினா அதுவே யுக்த வைராகியம். பொருள் ஒண்ணுதான், ஆனா அதோட நோக்கம் மாறும்போது அதோட தன்மையும் மாறிடுது. அருமை. துன்பங்கள்லேருந்து விடுபடணுங்கிற சுயநல எண்ணத்தை விட இறைவனுக்கு எப்படி சேவை செய்யறதுங்கிற எண்ணம் மேலோங்கி இருக்கும்போது அதுவே உண்மையான துறவு. சரி, அதே மாதிரி அறிவை பெறுவதற்கு ஒரு முறை இருக்கா? நாம கேட்கறதுல எவ்வளவு, படிக்கிறதுல எவ்வளவு, விவாதிக்கிறதுல எவ்வளவு பங்கு இருக்கு? ஆம், இதுக்கும் சாஸ்திரத்துல குறிப்பு இருக்கு. மகாபாரதத்துல உத்யோக பர்வம்ல ஒரு குறிப்பு வருது. அதன்படி ஒரு மாணவன் அறிவில 1/4 பங்கு குருவோட வழிகாட்டுதல்லையும் 1/4 பங்கு தன்னோட சொந்த ஆர்வத்தினாலையும் புத்திசாலித்தனத்தினாலையும் அப்புறம் 1/4 பங்கு சக மாணவர்களோட கலந்துரையாடுறது மூலமாவும் மீதமுள்ள 1/4 பங்கு காலப்போக்குல அனுபவத்து மூலமாவும் அடையறான். அப்போ அறிவுங்கிறது ஒரு தனிப்பட்ட முயற்சி மட்டும் இல்ல, அது ஒரு 360 டிகிரி ப்ராசஸ். குரு, சமூகம், நம்ம ஆர்வம், அப்புறம் காலம்னு எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சி. அப்படியானா சாஸ்திர அறிவில உயர்ந்தவர், அதாவது உத்தம அதிகாரிங்கிறவர் யாரு? அவர் வெறும் புத்தகங்களை மனப்பாடம் செஞ்ச ஒரு நடமாடும் நூலகமா? இல்லவே இல்ல. உத்தம அதிகாரி என்பவர் சாஸ்திர அறிவோட களஞ்சியமா மட்டும் இருக்க மாட்டாரு. அவர் ஊஹா போக சமர்த்தகா இருக்கணும். ஊஹாபோக சமர்த்தகா, இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? இதோட பொருள் தர்க்க ரீதியான பகுத்தறிவை பயன்படுத்தி சாஸ்திரங்களோட அடிப்படை கொள்கைகளை எடுத்துக்கிட்டு இன்னைக்கு காலகட்டத்துல வர்ற புது சிக்கலான பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கொண்டு வரதுல வல்லவரா இருக்கிறது. உதாரணத்துக்கு இன்டர்நெட், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாதிரியான விஷயங்கள் சாஸ்திரம் எழுதின காலத்துல இல்ல. இந்த நவீன சவால்களை சாஸ்திர கொள்கைகள் அடிப்படையில எப்படி அணுகுறதுன்னு அவரால வழிகாட்ட முடியும். அப்போ உண்மையான ஞானம்னா வெறும் தகவல்களை சேமிக்கிறது இல்ல, மாறா அந்த தகவல்களை ஒரு கருவியா பயன்படுத்தி இன்னைக்கு இருக்கிற புது சவால்களுக்கு தீர்வு காண்றது. இது ஒரு டேட்டாபேஸ்க்கும் ஒரு ப்ராப்ளம் சால்வருக்கும் உள்ள வித்தியாசம் மாதிரி. மிகச்சரியா சொன்னீங்க. அறிவை மாறும் சூழ்நிலைகளுக்கு ஏத்த மாதிரி பயன்படுத்த தெரிஞ்சவர்தான் உண்மையான உத்தம அதிகாரி. அருமை. அப்படியானா நாம ஆரம்பிச்ச பயணத்தோட முடிவுக்கு வந்துட்டோம். தெய்வீக காதலோட பிரிவு கூட ஆனந்தமயமானதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம். மனசை கட்டுப்படுத்த சண்டை போடுறதை விட அதுக்கு நல்லதை காட்டுறது தான் சிறந்த வழின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். உண்மையான துறவுங்கிறது நிராகரிப்பில்ல, அது ஒரு புத்திசாலித்தனமான ஈடுபாடுன்னு கண்டோம். அறிவுங்கிறது ஒரு கூட்ட முயற்சிங்கிறதையும் உணர்ந்தோம். மிகச்சரியா தொகுத்தீங்க. இந்த கலந்துரையாடலோட இறுதியில உங்களுக்கு ஒரு சிந்தனையை விட்டுட்டு போறேன். இந்த கேள்விகள்ல பிரிவு, இணைப்பு ரெண்டுமே அன்பை மலரச் செய்ய தேவைன்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? இப்போ இதை யோசிச்சு பாருங்க. நீங்க உங்க சொந்த வாழ்க்கையில சந்திக்கிற பிரிவையும் இணைப்பையும் வெறும் உலகியல் நிகழ்வுகளா மட்டும் பார்க்காம உங்க ஆழ்ந்த பக்தி மலர்றதுக்கு தேவையான 2 அத்தியாவசிய அம்சங்களா பார்க்க முடியுமா?